அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு புதுசா ஒரு அரசியல் ஒன்று பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கட்சிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருப்பாங்க, அதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருப்பாங்க. ஆனா ஒரு கட்சிக்கு மொத்தம் ஒரு 4 பேர் சேர்த்திருக்காரு. சோ வந்து ஒரு மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம வந்து 4 பேர் சேர்த்திருக்காரா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. அது போக பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செக்ஷுவலா பார்த்தா நேத்து வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒய் பிரிவுல வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இதை பத்தி பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்ம நேரடியா கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு தான் இந்த வானவில் பாய்ஸோட வீடியோ வந்து நமக்கு ரீசெண்டாக மாட்டிச்சு. ஆக்சுவலி இவங்க என்ன நினச்சி இந்த வீடியோ எடுத்தாங்கன்னா, நம்ம 4-5 பேரை கூப்பிட்டு அவங்கள வந்து விஜய்க்கு அகென்ஸ்டாக பேச வச்சு ஒரு ரோஸ்ட் பண்ணிடலாம்னு நினச்சாங்க. ஆனால் வந்தவங்க எல்லாமே ரொம்ப பேச தெரியலனா கூட பரவாயில்ல, இவனை வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு சிறப்பம்சமே. இந்த நாயை எங்கே நான் எப்படி நாராக கிழிக்க போகிறேன் அப்படின்றது மட்டும் வாட்ச் அண்ட் என்ஜாய். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. என்னுடைய சேனல் நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக்கும் ஷேரும் பண்ணிங்கன்னா வீடியோ பூஸ்ட் ஆகும். இந்த வானவில் பாய்ஸில் ஒருத்தன் தான் இருக்கான், இன்னொருத்தன் எங்கே போனேன்னு தெரியல. ஒரு கை கஞ்சி வாய்க்க பத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானோ என்னமோ. இவன் மட்டும்தான் நின்று பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். சரி, ஒருத்தர் கேள்வி கேட்குறான், அவர் என்ன பதில் சொல்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதுக்கான விளக்கத்தை கொடுப்போம். ஒரு அரசியல் கட்சியில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருப்பாங்க, அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து மொத்தம் இருக்கிற 4 பேர் வந்து சேர்த்துருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாராவது சேர்த்துருக்காங்க? பிரசாந்த் கிஷோர், சுனில், அப்புறம் வந்து ஆடு அர்ஜுனா, அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி. எதுக்காக சேர்த்துருக்காங்க? இப்போதான் அவங்க கட்சி தொடங்கியிருக்காங்க. அவங்களோட கட்சி வந்து வளரணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து என்ன பண்ணா நம்ம மக்கள்கிட்ட போய் நம்மளுடைய கொள்கைகளை சேர்க்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த கட்சி வந்து இவங்க 4 பேரையும் சேர்த்துருக்காங்க. இல்ல விஜய் ஒருத்தர் போதுமே, எதுக்கு இவங்க 4 பேர்? எது இருந்தாலும் இப்போ ஒருத்தரை வச்சு ஒரு படையை கொண்டு போக முடியாதுல்ல. சரி, இல்ல விஜய் நம்பி தான் இவ்வளவு கூட்டம் இருக்கு. கரெக்டா? விஜய் தான் தலைவர், விஜய் தான் பிராண்ட். ஆமா, இந்த பிராண்டை தவிர்த்தீங்களா எதுக்கு? அந்த பிராண்ட் இருந்தாலும் இப்போ ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்கு. சரி, இப்போ அதுக்கு ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் இப்படி எல்லாரும் தேவைப்படுறாங்கல்ல. அது போல அந்த படையை கொண்டு போனா ஒரு தளபதின்ற ஒருத்தர் வேணும், அது கீழே உள்ளவங்களும் வேணும் இல்லையா? அதுக்காக தான் அவர் வந்து இந்த ஏற்பாடு பண்ணி இந்த கட்சி வழி நடத்தணும், மக்கள்கிட்ட வந்து நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான். நம்ம எதிர்பார்த்ததோட இந்த அண்ணன் செருப்பால அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டான். அவனை செருப்பால மட்டும்தான் அடிக்கல, அவன் கேட்ட கேள்விக்கு அவ்வளோ பக்காவா அழகா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. இந்த நாய், ஏண்டா மண்ண நாய் கேட்குறியே, விஜய் தான் பிராண்டு, அவருக்கு எதுக்கு 4 வீக வகுப்பாளன்னு கேட்குறீல்ல? அப்புறம் என்ன மயிருக்கு போன எலெக்ஷனில் பிரசாந்த் கிஷோர்லேருந்து சுனிலேருந்து எல்லாத்தையும் கொண்டாந்து டிஎம்கேல வச்சிங்க. அப்போ வந்து பிராண்ட் இல்லையா உங்களுக்கு? உங்கள் சிஎம் அவர்கள் பிராண்ட் இல்லையா? ஏண்டா நாதாரி, இப்போ 4 வீக வகுப்பாளர் வந்தாங்கன்னா உனக்கு என்ன? அவர் சொல்கிற, அவர்கிட்ட கொஞ்சம் வாங்கி குடிங்கடா, நல்லா புத்தி இருந்தால் பார்க்கலாம். கிளியராக சொல்கிறாரு பாரு, விஜய் ஒரு பிராண்டு தான், அதுக்காக எல்லா இடத்துலையும் போய் வந்து நிற்க முடியாது, எல்லா இடத்துலையும் போயிட்டு டோரை தட்டிட்டு இருக்க முடியாது. அந்தந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன தேவை, என்ன மாதிரியான வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டீம் வேணும், ஒரு கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தான் நீ வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அந்த கட்டமைப்பு இல்லாமல் எந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எப்படி தெரியும்? தருது இல்லைங்களா? நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்தால் வந்து ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? செருப்பால் அடிக்கணும். உச்ச நடிகர் 200 கோடி வாங்கினவரு தமிழ்நாடு மக்களுக்காக வந்து ஹெல்ப் பண்றதுக்காக அரசியல் பண்ணிருக்காரு. அவங்க வந்து மக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தானே. இள ரத்தம் வேணும் தானே. இருக்கிறதுல இப்ப அரசியல்ல அவருக்கு தான் கொஞ்சம் யங் பிளட் இருக்கு. மத்தெல்லாம் அரசியல் இல்ல, இப்பதான் வந்து அரசியல்ல அன்றது இல்ல. ஒரு நாள் வந்தா கூட அது பாலிடிக்ஸ் தானே. ஒன் டே என்டர் ஆயிட்டார்ல. ஒரு நாள் முதல்ல ஒரு நாளே வந்துட்டார்ல. அவரா அர்த்தம் பாலிடிக்ஸ் வந்துட்டார்ல. சோ வந்து இதை வந்து எப்படி வரவேற்கிறீங்க? ஒரு இளைஞரா வரவேற்கிறீங்க? தைரியம் இருக்குல்ல. தைரியம். ஓகே. பல பேர் சாப்பிட்டு சம்பாரிச்சதை வச்சுட்டு பதுங்கி வாழ்வாங்க. இவர் வந்து முன்னாடி நின்று தைரியம் வராருல்ல. நக்கல் மீறி இப்பதான் வர்றாரு அரசியலுக்கு. டேய், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து பல வருஷம் ஆச்சுரா. அதனால தான்டா அன்னைக்கு காவலன் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்களும் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணீங்க. டைம் டு லீடுன்னு போட்டப்ப அடுத்த ஆளுமையாக இருந்த ஜெயலலிதா அவர்களும் போட்டு டார்ச்சர் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படங்களுமே அரசியல் படங்கள் தான். எந்த படத்தில் அரசியல் இல்லை? எல்லா படத்துலையும் அரசியல் இருக்குது. மக்கள் நல இயக்கம்னு வச்சு மக்களுக்கு நல்லது செய்கிற அரசியல் இருக்குது. எல்லா அரசியல் பிரச்சனைகளுக்கும், ஜல்லிக்கட்டுலேருந்து அனிதா பிரச்சனைலேருந்து தூத்துக்குடி பிரச்சனைலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் நேரடியாக போய் பார்த்தவர். அப்போ அவர் அரசியலில் தான் பல வருஷமாக இருக்கிறாரு. நீங்கள் ஒரு போர்ட்ரே பண்ணுறீங்க பாருங்கள், இன்றைக்கி தான் அவர் அரசியலில் வந்திருக்காரு, இன்றைக்கி தான் அரசியலில் வந்திருக்காருன்னு. அதுக்கு தான் அந்த தம்பி ஒன்றை காரி மூஞ்சிலே தூணு துப்பிட்டான். ஒரு இள ரத்தம் வந்தால் நல்ல தானே, வரவேறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செருப்பை கட்டி அடிக்கலை ஒன்று மட்டும், அது மட்டும் தான் செய்யலை. மற்றபடி காரி மூஞ்சியில் துப்பினான். ஏன்னா அவன் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு வர்றதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க நீங்களாம் டிசைட் பண்ணிக்கிங்க. நம்ம அப்புறம் சொன்னோம்னா அந்த ஃபேன் இந்த ஃபேன் ஆளாளைக்கு சண்டைக்கு வருவாங்க. ஸோ அவர் சொன்னது வரைக்கும் தைரியம் இருக்கிறனால தான் இன்றைக்கி தான் சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அரசியலில் வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்கடா தற்கொலை பாய்ஸ். பிரசாந்த் கிஷோரோட வேல்யூ என்னன்னு தெரியுமா?
600 கோடி 600 கோடி 700 கோடி கேள்விப்பட்டேன். அந்த 600 கோடி 700 கோடி செலவு பண்ணி அவர் கூட்டின்னு வரும்போது தேவையா? பிரசாந்த் கிஷோருடைய வேல்யூ 600 கோடி அப்படின்னு நீ சொல்கிற. பிரசாந்த் கிஷோர் என்னவா இருக்காருன்னு தமிழக வெற்றிகளை இருந்து உனக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களா? ஆதவர்ஜனோட பொசிஷன் தெரியும், ஜான் ஆரோக்கியசுவாமி பொசிஷன் இருக்குது என்னன்னு தெரியும், வேறு யார் யாருக்கு என்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் என்ன விஷயமா வந்து தளபதியை பார்த்துட்டு போனான்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் வந்து மரியாதை நிமித்தமாக பார்த்துருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்த்துருக்கலாம், இல்லைன்னா கட்சி ரீதியாக பார்த்துருக்கலாம். ஆனால் என்ன விஷயமா பார்த்தாருனே தெரியாமல் 600 கோடி செலவு பண்ணுறாரு. 600 கோடி செலவு பண்ண என்னமோ நீ என்னமோ அவர்கிட்ட வந்து செக்கை வாங்கி பிரசாந்த் கிஷோர் கொடுத்த மாதிரியே பேசுகிறாடா பரதேசி. அப்போ அந்த 600 கோடி அப்படியே கொடுத்தா கூட அவரோட காசு, அவர் சம்பாதிச்ச காசு தானே கொடுக்குறாரு. உங்கள் மாதிரி வரி பணத்தை எங்ககிட்ட இருந்து திருண்ண காசு எடுத்து கொடுத்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து போன எலெக்ஷனில் ஜெயிக்கலையடா புறம்போக்கு. அந்த புத்தி எங்கே போச்சு? அப்போ வந்து அந்த காசு தெரியலையா 600 கோடி போனது? இவர் கொடுக்குறது அவரோட சொந்த காசு, அவர் சம்பாதிச்ச காசை கொடுக்குறாரு. உனக்கு என்ன வலிக்குது? அப்படியே கொடுத்துருந்தாலும் ஆக்சுவலி 600 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து இங்கே வளர்க்குற அளவுக்குலாம் இங்கே விஜய்க்கு வந்து அவசியம் கிடையாதுடா பரதேசி. முதல்ல அவருடைய ஒரு முகம் தான் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து அவர் மேலே ஆர்வமாக இருக்காங்க அவர் வரணும்னு. நீ சொல்கிற மாதிரி இந்த பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வர்றது, இவங்கள கூப்பிட்டு வர்றதெல்லாம் வந்து அது வேறு ரீசனுக்காக உங்கள் எல்லாருக்கும் ஆப்பு வைக்கிறது. ஏன்னா நீங்கள் தானே அவரை யூஸ் பண்ணியிருந்தீங்க முன்னாடி. ஸோ அந்த விஷயத்துக்காக கூட்டின்னு வந்திருக்காரு. அதுதான் உங்களுக்குலாம் செம்ம காண்டாவது பிரசாந்த் கிஷோரை ஏன் கூட்டின்னு வந்துட்டாருன்னு. நம்மளுடைய வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏற்றிடுவாப்லையே அந்த ஆள் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு. திருடினவன் தேல் கொட்டினா பொத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, திருட வந்தவன். அந்த மாதிரி இப்போ விஜய் அவர்கள் தேல் உங்களை நொச்சுன்னு கொட்டும் போது பொத்திக்கிட்டு தான் இருக்கணும், ஒரு ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு. இவ்வளவு சம்பளம் வாங்கி வர வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்னன்னா அவர்கிட்ட இருக்கு என்ன இருக்கு? அதை வச்சு ஸ்ட்ராங் பண்ணுவார் சிஸ்டம்லாம். சிஸ்டம் எந்த சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்ண எதுக்கு? நீங்களும் நானும் வர முடியாது. ஏன் சொல்லுங்க? ஏன் வர முடியாது? ஏன்னா நம்மகிட்ட வந்து கார் எடுத்துட்டு போயிட்டு செலவு பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வசதி இருக்காது, மக்கள் பார்க்கறதுக்கு வசதி இருக்காது. அவர்கிட்ட வசதி இருக்கு, வராரு, வந்து ஹெல்ப் பண்ண நினைக்கிறாரு. இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு காமராஜர் இருந்தால் வர முடியாது, ஒண்ணுமே இல்லாம வர முடியாது. இன்னைக்கு காலகட்டத்துக்கு காசு இருந்தா வர முடியும். கண்டிப்பா சம்பாதிச்சாலே போறாரு. இந்த தம்பி உண்மையாலுமே ஒரு யதார்த்த நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு இருக்க டேட்டுக்கு காசு இல்லாமல் நீ அரசியலுக்குள்ள இறங்கி நான் பண்ண போறேன், நான் அதை செய்ய போறேன் அப்படின்னா எவனுமே நம்ப மாட்டான். ஃபர்ஸ்ட் உனக்கு தேவை ஃபேம், ரெண்டாவது உனக்கு தேவை மக்களை போய் சந்திக்கிறதுக்கு என்னென்ன வியூ செய்யணுமோ அது எல்லாமே செய்யணும். அப்போ தான் உன் மேலே ஒரு நம்பிக்கை வரும், இவர் வந்தால் இதை செய்ய முடியும் அப்படின்னு. சும்மா போய் நான் செய்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் எவனுமே ஓட்டு போட மாட்டாங்க. அவனே அவனால் பார்த்துக்க முடியல, அவனே பிச்சை எடுத்து கட்சி நடத்துகிறான், இவன் நம்மளை பார்க்க வந்துட்டானான்னு ஏளன சிரிப்பு தான் நடக்கும். ஏளன சிரிப்பு தான் சிரிப்பாங்களே ஒழிய நம்மளை நம்ப மாட்டாங்க. அந்த ஒரு கள நிலவரம் தான் நாம் தமிழர் சீமான் 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கும் தளபதி அவர்கள் சைட்லேருந்து இந்த மாதிரி கள நிலவரம் புரியாமல் யதார்த்த அரசியல் புரியாமல் திரள் நிதி வாங்கி கட்சி நடத்தும் உங்களுக்கு ஜெயிக்கிறதுல 10 ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஸோ ஒரு நார்மல் மனுஷன் இன்னைக்கு காமராஜர் மாதிரி நான் வந்து ஆட்சி செய்ய போகிறேன் அப்படின்னா போடான்ட்டு போயிடுவாங்க. ஒருவேளை அன்னைக்கு காமராஜர் அப்படி செஞ்சனால தான் போடான்னு அனுப்பி விட்டாங்களோ என்னமோ. அதாவது மக்கள் வந்து ரொம்ப உத்தமனெல்லாம் வந்து யாரும் கேட்கல. அவங்களுக்கு தேவை அந்த அரசியல் புரிதல் இருக்கணும், நமக்கு தேவை நல்லது செய்யணும். ஓகே, ஒரு காலகட்டத்தில் வந்த புதுசில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு சில நல்லதெல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் வர மாமியார் கழுதை போல ஆனால் அப்படின்ற மாதிரி இப்போ ஆனனால தான் இன்னைக்கு மக்கள் மாற்றத்தை தேடி போகிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மாதிரி திடீர்னு என்ன பாசம் சொல்லிட்டு தெரியல, திடீர்னு வை பாதுகாப்பு கொடுத்து வைப்பு பாதுகாப்பு கொடுத்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து மக்களுடைய வரி பணம் வீணாவது தான் என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் வளர்ந்து வராங்கன்ற போது 25 லட்சம் ஆகுது. புறம்போக்கு அந்த ஆளுக்கு விவரம் தெரியலன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்ற. ஏண்டா Y+ பாதுகாப்பு விஜய் அவர்கள் கேட்டு மத்திய அமைச்சகம் வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணுச்சு. அதுக்கு காசு கொடுக்க போகிறது அவர். மாதம் ஆனால் 12 லட்ச ரூபா அதுக்கு வந்து அவர் தான் கொடுக்க போகிறார். நீ என்னடானா 25 லட்ச ரூபா அரசாங்க காசை வந்து இவர் செலவு பண்ணுமா, மக்கள் காசு தானேன்னு சொல்லிட்டு அவரும் விவரம் தெரியாமல் பேசுகிறான்றது வச்சு நீ வந்து வசமாக சிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் தலையில் மர அரைக்கிற. இது அவருடைய ரிக்வஸ்டின் பிரகாரம் உங்கள் அரசாங்கம் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு தவறியதால் இந்த அரசாங்கம் தான் நீங்கள் தான் வைக்க என்ன சொல்கிறது, உங்களுக்கு வெக்கமான சூடு சொன்னால் தான் நீங்கள் நாண்டுக்கிட்டு சாகணும். ஆனால் இல்லை, ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, தமிழ்நாடு போலீஸ்னே என் பாதுகாப்பு இல்லை, அதனால் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி சென்ட்ரலில் போய் கேட்குறாருன்னா உங்களுக்கு தான்டா அசிங்கம். அது கொஞ்சம் கூட புரியாமல் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்குறியே, வெக்கமா இல்லை? நாண்டுட்டு செத்துருங்கடா நீங்களாம். மன்னர் மாதிரி அவங்களே ஓகே, மன்னர் எதுக்காக மன்னர் ஆட்சி சொல்றீங்க? புரியல. மன்னர் ஆட்சி சொல்றீங்க இப்போ. மன்னர் ஆட்சி என்ன? தலைமுறை அந்த குடும்பத்துல வரதான் மன்னர் கிடையாது. ஏன்னா மன்னர்
கட்சி கிடையாது, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ அதனால தான் அப்பதான் ஆக முடியும். சரியா? அது நான் விஷயம் கேட்கிறேன், அது அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அதுக்காக மன்னராட்சி நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் ஓட்டு போட்டது யாரு? மக்கள். இல்லையா? அதான் அந்த தமிழ் முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்தாப்புல குடும்ப ஆட்சின்னு சொன்னவொடனே இவனுக்கு அப்படியே குரங்குக்கு அப்படியே குழுகுலமாகி போச்சு. ஐயோ நம்மள தாண்டா தாக்கம் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கட் பண்ணிட்டு போறான். என்ற நாதாரி ரொம்ப அறிவாந்தனமா பேசாத. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுமோ உண்மைதான், அதில் மாட்டுக்கருத்து இல்லை. ஆனால் தேர்ந்தெடுத்தது யாரு? ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். அவர் பையனை, அவர் பேரனை, மருமகன் எல்லாம் கிடையாது. புரியுதா இல்லையா? நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னா அந்த கூட்டத்தில் இருக்கவங்க கேட்கணும். அவங்க எல்லாம் ஒத்து வந்து தானே இவர் வந்து டெபுட்டி சிஎம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த அடிமைத்தனத்தை தானே நாங்கள் வெறுக்கிறோம். அதுக்கு தானே இங்கே வந்து நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து உள்ளே வரோம். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு கீழே நீங்கள் எல்லாம் இவங்கெல்லாம் அடிமையாக இருக்காங்க. இந்த அடிமைகளை நம்ம திருப்பி தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் வரும்போது. அந்த அடிமைத்தனத்தை உடைச்சாதான் இங்கே வேலைக்கு ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா நாளைக்கு டெபுட்டி சிஎம்மாக இருக்கிறவர் தான் சிஎம். அப்போ அவரை நாங்கள் தேர்ந்து எடுக்கலையே, அப்படிப்பட்ட சிஎம் எங்களுக்கு தேவையில்லையே. ஆனால் அவர் ஆட்சியில் நாங்கள் வாழணுமே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படின்றனால தான் இந்த மன்னராட்சி முறையை ஒழித்து அது பொதுவான ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய பதவி வந்து மக்களுக்கு தான் போய் சேரணும். இப்போ துணை சிஎம்மாக துரைமுருகன் கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு யாராவது கொடுத்துருக்கலாம், அந்த கட்சியில் சீனியராக இருக்கவங்களுக்கு. அதை விட்டு ஏன் அவர் மைனுக்கு போய் கொடுக்கணும்? அதுதான் நீங்கள் கொஸ்டினாக வருது. அதுக்கு பேர் தானே குடும்ப ஆட்சி. தாத்தா, அப்பா, பேரன், அதுக்கப்புறம் அவர் கொள்ளு பேரன், இப்படியே வருது இல்லை? இதை தாங்க நாங்கள் உடைக்க வரோம். அறிகட்ட முட்டாப்பையில கார்ல வருவாங்க. எப்ப சொல்றீங்க? எப்ப அவரு சின்ன குழந்தையா இருக்கும் போது மக்களால ஏத்துக்கல. ஃபர்ஸ்ட் சினிமா ஹீரோ, அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து கொண்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் வராப்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டுன்றீங்களா? மூட்டைக்குள்ளாரா? இவங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து படத்தில் நடித்து வந்தார்னா கஷ்டப்பட்டு வந்தார், அஜித் வந்தார்னா கஷ்டப்பட்டு வந்தார், விக்ரம், சூர்யா, அந்த மாதிரி யார் வந்தாலும் இங்கே வந்து இவங்களுக்கு கஷ்டப்பட்டு வந்தார். பெருசாக விக்ரம், சூர்யா வந்து பெருசாக அவங்க உயர்த்தி பேசுறதில்ல. ஒன்று ரஜினி இல்லைன்னா அஜித், அவங்க ரெண்டு பேரும் வந்து கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்தால் மட்டும் இவர் கஷ்டப்பட்டு வந்து கிடையாது. ஏண்டா மூட்டை தூக்கி வந்தால் மட்டும் தான் கஷ்டம்னா அப்போ ரஜினி என்ன மூட்டை தூக்கி வந்தாரா, இல்லை அஜித் மூட்டை தூக்கிட்டு வந்தாரா? அஜித் ரஜினி அவர்கள் பஸ் கண்டக்டராக இருந்தாருன்னு சொல்லிட்டு பஸ் கண்டக்டர்லேருந்து இங்கே வந்தார். அப்புறம் இங்கே அஜித் அவர்கள் அவர் வந்து நல்ல வசதியான குடும்பத்தில் இருந்தால் சினிமா இண்டஸ்ட்ரியில் நுழையிறாரு. அப்படி பார்த்தா எல்லாரும் தான் வசதியானவங்க, யாரும் பெருசாக கஷ்டப்படலையே. அப்படி பார்த்தா கிரிட்டிசைஸ் அதிகமாக வாங்கினது விஜய் அவர்கள் தான். சினிமா வந்ததுக்கப்புறம் இந்த மூஞ்செல்லாம் நடிக்க வந்துருச்சு, இதெல்லாம் யார் ஹீரோவை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அஜித்தையோ ரஜினியவோ யாரும் கிண்டல் பண்ணல. ரஜினியோ கூட ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில் இந்த மூஞ்சலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. பட் அவர் வில்லனா வந்தனால அதை பெருசாக கண்டுக்கல. அஜித்தெல்லாம் யாருமே கிண்டல் பண்ணல. இந்த அளவுக்கு ஒரு ஹேண்ட்ஸம் பையன் தான் கேட்டாங்க. அப்போ அஜித் அவர்களுக்கு எங்கேயுமே இடைஞ்சல் இல்லை. விஜய் அவர்களுக்கு வசதியான, நீ சொன்ன மாதிரி வசதியான குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவோடைய வளர்ப்பில் இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவோட சப்போர்ட்டு சினிமாவுக்கு வந்தாலும் சரி, மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சது யாருன்னா விஜய் அவர்கள் தான். அந்த பேசிக் அறிவு கூட இல்லாத பரதேசினியெல்லாம் வந்து விஜய் பற்றி பேசுகிறேன். நமக்கு ஒன்று தான் தோணும், கல்லை கண்டா நாயை காணா, நாயை கண்டா கல்லை காணான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இவனை எங்கேயாவது கண்டிங்க அப்படின்னா பக்கத்தில் கல் கிடந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சியா நான் அந்த வீடியோவில் டேக் கேர், பை.